1,10,000 ஃபோன் வெறும் 37,000 கொடுக்குறோம். 30 ரூபா பட்ஜெட்ல பியூர் கேமிங் ஃபோன் இது எல்லாமே. சிபிஎஸ்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஐபோன் வாங்க போறாங்க. ஸோ எங்க வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னையில இருக்க ஸ்டார் மொபைல்ஸ் அப்படின்ற கடைக்கு தாங்க போறோம். ஸோ எதுக்காக அங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கடை அப்படிங்கிறதுனால நம்ம அங்க போய் வாங்க போறோம். நம்ம வாங்கி தர போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் காசையும் போட்டு வாங்கி தர போறது இல்ல. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சேர்த்து வச்சுட்டு இருக்கான் ஐபோன் வாங்குறதுக்கு. அவன் சேர்த்து வச்ச காசுல அது பத்தல அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி தர போறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ அந்த கடைக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபோன் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அது எல்லாத்தையும் உங்ககிட்டையும் காட்டுறேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு vlog-ஆ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை அவன் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஐபோன் 15 ப்ரோல இருந்து இருக்கு. இது ஐபோன் 15 ப்ரோல 256 GB. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1,40,000 ஃபோன் ஆக்சுவல் காஸ்ட். பட் நம்ம இப்போ வெறும் வந்து 1 lakh கொடுக்குறோம். 1 lakh. ஆமா, ஜஸ்ட் ஒரு 15 days ஓல்டு. ரிமைனிங் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வந்துட்டு 11 month இருக்கும். இது 15 plus. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 67 பட்ஜெட் கொடுக்குறோம். 67. ஆமா, இதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 month ஓல்டு அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் தான் இதெல்லாம். ஐபோன் 15 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 month ஓல்டு. 6 month இந்த கம்பெனி வந்துட்டு இருக்கும் ஐபோன் 15ல. ஸோ ஐஸ் ப்ளூ கலர்ல கொஞ்சம் இந்த ப்ராடக்ட். ஓகே, நல்லா. ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 வருது இன்னைக்கு ப்ராடக்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 56,000 கொடுக்குறோம். 14 ப்ரோ ஆகட்டும், 14 plus ஆகட்டும். 14 plusலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 51 பட்ஜெட்லேயே கொடுத்துட்ருக்கோம். 14 plus. அடுத்து ஐஃபோன் 14 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 72 பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம். ஐஃபோன் 14 ப்ரோவில் 256 GB. இதில் வந்து எப்படின்னா வந்து மோஸ்ட்டாக உள்ள ஃபோன்ஸ் எல்லாமே வாரண்டி இருக்கும். ஒரு மாதம் யூஸ் பண்ண 2 மாதம் யூஸ் பண்ணா இருக்கும். சில ப்ராடக்ட்டில் இன்கேஸ் வாரண்டி இல்லைன்னா நம்ம 1 year வாரண்டி வந்து கொடுத்துருவோம். கடை வாரண்டி 1 year. ஆமாம், நம்ம வந்துட்டு வித் பில்லோட வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 13 Pro Max. ஸோ 13 Pro Maxல 128 GB இருக்கு, 512 GB இருக்கு. ஸோ 128 GB பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 57 ரூபா பட்ஜெட்ல வரும். 512 GB பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 71 ரூபா பட்ஜெட்ல வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ இதெல்லாம் ஒரு 37 ரூபா பட்ஜெட்லேயே கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக 1,10,000 ஃபோன் வெறும் 37,000 கொடுக்குறோம். இது ஐஃபோன் 11 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 4G மாடல் தான். பட் ரொம்ப அதிக பேர் வாங்கக்கூடிய ஃபோன் இதுதான். ஐஃபோன் 11, ஐஃபோன் 12, ஐஃபோன் 13 இதுதான் ஐஃபோன் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய ஃபோனு. ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது 120 GB இருந்துச்சுன்னா வந்து 22 ரூபா பட்ஜெட். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா வந்து 27 ரூபா கொடுத்துட்ருக்கோம். OnePlus 11 ஆகட்டும், OnePlus 11 ஆகட்டும், இப்போ உள்ள இதாக உள்ள ரீசன்ட் மாடல் OnePlus 11. ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட OnePlus ஃபுல்லாமே நம்மகிட்ட செகண்ட்ஸ் இருக்கும். ஈவன் OnePlus 12 ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல்ல, அது இதெல்லாம் ஒரு 51 ரூபா பட்ஜெட்லேயே கொடுத்துட்ருக்குறோம். புதுசு எவ்வளோ நாள்? புதுசு வந்து 70 ரூபா வருது. 70 ரூபா வருதா? இது 51 ரூபா. 51 ரூபா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் யூஸ்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லான்ச் ஆகி ஒரு 4 மாதம் தான் ஆச்சு ஃபோன் லான்ச் ஆகி. ஸோ அப்படி சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து ஒரு மீடியம் செக்மெண்ட் உள்ள ஃபோன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மீடியம்னா ஒரு 25,000 ரூபா, ஒரு 28,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு பிரீமியமான செக்மெண்ட்டில் உள்ள மாடலாக இருக்கும். புரியுது. இதெல்லாம் S21 இதெல்லாம் எங்கேயுமே செகண்ட்ஸே கிடைக்காது. இப்போ உள்ள ரீசெண்ட் மாடல் S21. ஆமாம், S21 ரொம்ப காம்பாக்டான சைஸில் இந்த ப்ராடக்ட்லாம் இப்போ வரைக்கும் செகண்ட்ஸ் எங்கேயும் வாங்கவே முடியாது. ஓல்டு மாடல் தான், பட் இது எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஓகே, ஒரு 24 பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் கிடைக்குது நம்மகிட்ட. இது பிளாக் சேர் ஒரு கேமிங் ப்ராடக்ட் வேணும். ஐ மீன் ஒரு கேமிங் சீரியஸ்ல ஒரு லைக் அந்த ட்ரிகர்லாம் யூஸ் பண்ணுவாங்க லைக் அந்த மாதிரி ப்ராடக்ட். ஸோ பிளாக் ஷாக் 4னு சொல்லுவாங்க. பியூர் கேமிங் 23 ரூபா 24 ரூபா பட்ஜெட் இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு. இது வந்து போக்கோ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல போக்கோல X6 ப்ரோன்னு. இதுதான் இருக்கிறதே கடைசி உள்ள மாடல், லேட்டஸ்ட்டாக உள்ள மாடல். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்கோம். போக்கோ X6 புதுசு 27 ரூபா வரும். ஆனால் வெறும் 15 days ஓல்டு ஃபோன். இங்கே இருக்க பாதி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு 15 days, 1 month, 2 month இந்த மாதிரி ஓல்டு ஃபோனாக தான் இருக்கும். ரிமைனிங் வாரண்டி கவர் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு 11 month, 10 month கம்பெனி கவர் ஆயிரும். அந்த 1 month யூஸ்டு இருக்குல்ல, அந்த 1 month யூஸ்டுக்கும் எங்களுடைய வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தால் 1 year வாரண்டி வந்துடும். சென்னை பீப்பிள் இருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாக எங்களுடைய ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணாங்கன்னா செகண்ட்ஸ் கொடுக்குறது பாதி ரேட் தான் கொடுக்குறோம். அது இல்லாமல் வாரண்டியோடு கொடுக்குறோம். அது இல்லாமல் பில்லும் கொடுக்குறோம். அது இல்லாமல் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ தூரம் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இஎம்ஐக்கு என்ன தேவைன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக் எல்லாம் அவங்க ஆல்ரெடி பஜாஜ் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த பஜாஜ் கார்டு மூலியம் கூட நம்ம வந்து இஎம்ஐ வந்து ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். N2 ஃபிளிப்பும்பாங்க. இது ஒரு 42 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்டு வரோம். இந்த ஓப்போலே கொஞ்சம் ஃபிளிப் டைப் உள்ள மாடல். இது ஒன் ஆஃப் த மாடல். இது புதுசு எவ்வளோ நாள்? இதெல்லாம் புதுசு 70 ரூபா வரும். 75 ரூபா கிட்ட வருது. ஓகே. இது எவ்வளோ? 42,000 வரும்.
இதெல்லாம் ஐக்யூ ப்ராடக்ட்ஸ், ஐக்யூ, கூகுள். ஸோ இதெல்லாம் செகண்ட்ஸ் எங்கேயும் மோஸ்ட்லி பார்க்க முடியாது. ஐக்யூ Z9 ஆகட்டும், நியோ 7 Pro ஆகட்டும், ஐக்யூ 11 ஆகட்டும், ஐக்யூ 9 Pro, இதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஐக்யூ 11 லெஜெட் இதெல்லாம் 30 ரூபா பட்ஜெட்டில் பியூர் கேமிங் ஃபோன். இது எல்லாமே ஒரு கேமராக்கு ஒரு ஃபோன் எடுக்கணும்னா நீங்கள் கூகுள் பிக்சல்லாம் பார்க்கலாம். பிக்சல் 6a, 7a, பிக்சல் 8. ஸோ நம்மகிட்ட மோஸ்ட்லி நம்மகிட்ட எல்லா மாடலுமே இருக்கும் பிக்சல் சீரீஸில். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் வாரண்டிக்குள்ள தான் இருக்கும். ஒரு 3 month ஓல்டு, ஒரு 4 month ஓல்டு, இந்த மாதிரி வாரண்டி ப்ராடக்டாக தான் இருக்கும். சரியா? அப்போ கம்பெனி வாரண்டி கூகுளுக்கு தெரியுங்களா? கூகுளுக்கே வந்துடும். இதெல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான். இங்கே இருக்க மோஸ்ட்டாக நான் காட்டுற ஃபுல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். வாரண்டி இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு நீட்டான ஒரு ஃபோன் எடுக்கணும்னா தாராளமாக இங்கே வரலாம். ஒரு இதுக்கும் 1 year வாரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். கடை வாரண்டி 1 year வாரண்டி வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ C50, இதெல்லாம் ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் உள்ள ஃபோன். ஒரு 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு ஒரு நீட்டான ஃபோன் எடுக்கணும்னா தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஒரு அரௌண்ட் ஒரு 4 GB RAM தான் இருக்கும். எல்லாமே 4, 6 இந்த மாதிரி. ஆமாம், 4 GB 6 GB இருக்கும். எல்லா மாடலுமே இருக்கும் நம்மகிட்ட. ரியல்மி ஆகட்டும், நோக்கியா, ரெட்மி, போக்கோ, விவோ, சாம்சங், ஓப்போ, எல்லா ஃபோனுமே வரும் இதில். ஸோ அந்த கலெக்ஷன் படம் தெரியும் நினைக்கிறேன். 5,000 டு ஒரு 10,000 பட்ஜெட்டில் நம்மகிட்ட இது எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஓகேண்ணா. எப்போ வந்தாலும் பார்க்கலாம். இன்க்ளூடிங் பாக்ஸ் டிவைஸ் வேணா கூட இப்போ வந்து இப்போ அந்த 8,000 பட்ஜெட்டுக்கு 10,000 பட்ஜெட்டுக்கு வாரண்டி ஃபோன்னா கூட எங்கிட்ட ஷோராக வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. இல்லை ஐஃபோன் கூட வச்சிருக்கீங்க? இது ஐஃபோன் வந்து 6s ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. 64 GB வேரியன்ட். இதெல்லாம் ஒரு 8,000 ரூபாய்க்கே வரும். ஓகேண்ணா. அப்புறம் இங்கே ஒன்று என்னமோ வச்சிருக்கீங்க ஐஃபோன். இது 8+. இது ஒரு 11,000 வரும். 65 GB வரும். ஐஃபோன் 8+. 64 GB. 64 GB ஐஃபோன் 8+ வரும் இதில். ஸோ இதெல்லாம் ஒரு 11,000 பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாமே. இதெல்லாம் நம்மகிட்ட ஒரு 4,000 ரூபாயிலேருந்தே ஃபோன் இருக்குது. ஒரு 4,000 ரூபாயிலேருந்து ரெட்மி 7 மாடல் வரும். இது போக இல்லாமல் நம்ம வந்து வாட்சஸ் ப்ளஸ் வந்து லேப்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்ல இருந்து மேக்புக் ஏர் எங்கிட்ட வந்துடும். 23,000 ரூபா வரும் எங்கிட்ட மேக்புக் ஏர். ஒரிஜினல் ஆப்பிள் தான் இது ஆக்சுவலாக. சரிங்களா? எதுவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எதுவுமே இங்கே இருக்காது. அதே இல்லாமல் இங்கே சர்வீஸ்டு டிவைசஸ் இங்கே எதுவுமே இருக்காது. ஆப்பிள் ஆகட்டும், ஆசஸ் ஆகட்டும், தென் வந்து ரெட்மி, இல்லைன்னா மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே இங்கே இருக்கும். என்னன்னா சென்னை பீப்புளாக இருந்தாங்கன்னா மொபைலுக்கு நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துருக்கோம். பஜாஜ் இஎம்ஐ செகண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இஎம்ஐ சென்னையிலே மோஸ்ட்லி எங்கேயுமே கிடையாது. ஆமாம், இஎம்ஐ கிடைக்காது. செகண்ட்ஸ் இஎம்ஐ கிடையாது. பஜாஜ் இஎம்ஐ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த ஐஃபோன் அவர் கேட்ட ஃபோன். ஃபோன் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. இது ஓகேவா? இது ஓகேண்ணா. ஓகேவாடா? ஓகே ஓகே. எடுத்துக்கடா. அவனுக்கு பிடிச்ச ஃபோனு பார்த்தில்ல, எது பிடிச்சிருக்கு? ஐஃபோன் 11 இருக்குல்ல, நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். அதே நான் எடுத்துக்கிறேன். சரி, எவ்வளோண்ணா வருது? இது 20K பட்ஜெட்ல. 20-ஆ? ஓகே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம். ஸோ இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஐஃபோன் 11 எடுத்திருக்கான், ரெட் கலரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 128 GB எடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு 22,000 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.